اللهم صل وسلم وبارك على سيدنا اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد عندما في علم الله صلاة دائما بدوام الكلام. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد الفاتح لما أغلق والخاتم لما سبق ناصر الحق بالحق والهادي إلى صراط المستقيم وعلى آله وصحبه حق قدر المختار العظيم. اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا محمد وآله والأوزنا موقف سلطان الشاه مودين سيد عبد القادر الحسن وسلم الجيلاني. اللهم صل وسلم وبارك على سيدنا نبينا مولانا وآله والأوزنا شيخ مودين سيد عبد القادر بهذا كل شيء أحاط بعلمك ودرا بقلمك ونفث بشرك. அல்லாஹ்வுடைய கிருபையில் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத்தை கொண்டு வலிமார்கள் நாதாவுடைய துஆ பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அருள்பரிசார். வாபுது ரப்பக் அத்தா ஏத்தியக்கள் எக்கின் வாபுது நீங்கள் வணங்குங்கள் அத்தா ஏத்தியக்கள் எக்கின் உங்களுக்கு உறுதி வர வணங்குங்கள். முதல்ல உள்ளத்துல உறுதி வரணும், ரெண்டாவது உணர்வுல உறுதி வரணும், மூன்றாவது உறவுல உறுதி வரணும், நான்காவது தான் நம்ம அல்லாவுக்கும் நமக்கும் கல்வியில் சில தலைகள் இருக்கும், அது நீங்கும். அல்லாவுக்கும் நமக்கும் சில திரைகள் அது திறன் செய்யும் அகலும். அப்போ உள்ளத்துல உறுதிங்கிறது இந்த உள்ள அல்லாஹ்வுத்தோட யாரும் வைக்க முடியாது. உணர்வுல ரசூலத்தோட யாரும் வைக்க முடியாது. உறவுல அல்லாஹ் சொன்னது ரசூல் செய்தது, அந்த ரசூல் செய்தது சஹாபாக்கள் செய்து காட்டினாங்களா, அந்த வழிபடை அடிப்படையில் நம்மளும் நம்ம ஷேகுமார் நமக்கு காட்டி தந்த வழியின் அடிப்படையில் நான் வாழும்போது தான் அது நமக்கு என்ன செய்ய போகுதுன்னா நிலை கொள்ளும், நிலைப்படும், தெரிவிடும். நிலை கொள்ளும் அப்படின்ட்டு சொன்னா எனக்கு ஒரு உணவு இருக்கு, எல்லா உணவும் சாப்பிட முடியுமா? பெரிய கடாயை போட்டு பிரியாணி ஆக்கி வச்சிருக்கோம், நிலை கொள்ளுமா? உதாரணம் சொல்றேன், நம்ம நல்லா பசி இருக்கு, நம்ம நார்மலாக சாப்பிடணும் சாப்பிடுவோம், வெறுஞ்சோறு, ரசம், பருப்பு ஐட்டுகள் நமக்கு தேவை. தின்னா ஃப்ரீயா இருக்கலாம், உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு முதல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற இந்த உணவு, அப்படிங்கிறது இந்த உணவு. அப்போ நம்ம சாப்பிடுவோம். அப்போ பெருசா இருக்கு அப்படின்னு சாப்பிடுமா? நஃப்ஸு தேடு இருக்குன்னு தெரியும், அது நஃப்ஸுக்கு என்ன செய்யணும், ஒரு கட்டுப்பாடு வைக்கிறோம், இது நமக்கு வேண்டாம், நமக்கு அனுபவம். அதே மாதிரி நம்மளுடைய சொல் எதை சொல்லணுமோ அதுதான் சொல்லணும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது, எதை செய்யணுமோ அதுதான் செய்யணும், எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாது, எதை என்னணுமோ அது என்னணும், ஏழாவது விஷயத்தை எண்ணக்கூடாது, ஏழாவது விஷயத்த எண்ணக்கூடாது. அப்ப என்னன்னா முடியுமா? இப்போ நீங்க எதுக்கு உங்களுக்கு 60 வயசு ஆயிட்டு ஒரு சின்ன வாலிப ஒரு பொம்பளை பிள்ளை வந்து 21 வயசுல முடிஞ்சது, நீங்க உங்கள்ட்ட இருந்துக்கிறங்க, என்னை கெட்டிக்கிடுங்க, நீங்க என்ன தந்தாலும் இந்த நாள் தரீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு நான் வச்சுக்கோங்க அப்படின்னா என்ன இருக்கத்தான் செய்யும், என்ன இருக்கத்தான் செய்யணும். அவளுக்கு என்ன கொடுக்கணும்? உணவு கொடுக்கணும், உணர்வு கொடுக்கணும், உறவு கொடுக்கணும், உணர்வு கொடுக்கணும். இது நம்மளால முடியாது, இதனால முடியாது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? தவிர்த்தணும். அது மாதிரி நஃப்ஸு, நமக்கு நஃப்ஸுன்னு இருக்கு. இந்த நஃப்ஸ் இருக்கு தெரியுமா, விரிந்தது, திறந்தது, பிறண்டது. நஃப்ஸ் என்ன செய்யும்? பிறந்துகிட்டே இருக்கும். நம்ம அலிசா கலிபா சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருக்கு போய் துவா செய்ய சொன்னார். அவர் வந்து சார் நஃப்ஸர் போய் துவா செய்ய சார், கடையில் எங்கே போயிட்டு அப்போ மனிதன் நாம் வந்து மண்ணாக இருந்தோம்,
லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர். திறனாக நாம் எந்த ஒரு பொருளுமாட்டு இல்லை. நான் மறைத்த பிறகு உள்ள போட்டு வச்சுட்டா உள்ள போட்ட பிறகு நம்ம எந்த பொருளுமா இருக்குமா? ராத்திரி ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்தேன். அமெரிக்காவில் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டால், குழியை தோண்டி அந்த ஜனாசா குளிப்பாட்டி ஆடையெல்லாம் வச்சு உள்ள வச்சிடறான். கண்ணாடி போட்டு மூடி இருக்கான். யார் போனாலும் பார்த்துக்கலாம். இது சைனால இருக்கா, இப்ப அமெரிக்கால இருக்கா, ரெண்டாவது வந்து இதுல இருக்கான். 3 நாடு சொன்னான் இருக்கான். அவன் சொல்ல கொஞ்ச நாளைக்கு இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா அக்குவர ஆணிவர ஆயிடுது. எந்த பொருள் மட்டும் இல்லை, மண்ணோட மண்ணாயிடுது. அவன் கண்ணாடி எழுதி பாக்குறான். அவன் சொந்தக்கார மதம் ஒத்து பாக்குறான், இருக்கானா பாக்குறான். இந்த உலகத்துல நம்ம எப்படிலாம வாழ்றோம், எப்படிலாம இருக்கிறோம், எப்படிலாம அனுபவிக்கிறோம். அந்த நம்ம ரூஹு நம்ம விட்டு போன பிறகு உள்ள கொண்டு வச்சுட்டா நம்ம எப்படி ஆகிறோம் அப்படிங்கிற நமக்கு தெரியுதா? இவன் இன்னைக்கு செய்யறான். நமக்கு 1400 வருஷத்துக்கு முந்தைய பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நிலை எப்படி இருக்கும் அப்படி நமக்கு என்ன செஞ்சாங்க, அங்க கண்டு கொடுத்தாங்க. அந்த வாழ்வுடைய சஹாபிகளுடைய ஜனாசாக்களை நம்ம பார்த்துட்டோம். அந்த வழிமுறையை பின்பற்றுற வழிமாவுடைய ஜனாசாக என்ன செஞ்சான் நம்ம பார்த்துட்டோம். அவன் அதை பார்க்கல, இல்லை இதை பார்க்கல, ஜனாசா பார்க்கல இல்லை. அதனால அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டா, இந்த உலகத்தை எப்படி வாழ்ந்தாலும் இந்த மாதிரி நிலைக்குள்ளதான் தான் அப்படின்னு அறிவுபூர்வமா நம்ம. அப்போ ஒரு மனிதன் நாம் எந்த பொருளும் இல்லை, அல்லாஹ் நாட்டத்துல ஒரு பொருள் ஆனோம். அவனை கொண்டு ஹூ லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், எந்த பொருளுமா இல்லை, வஹுவ ஸமீஉல் பஸீர். ஹூ அப்படிங்கிற நிலை நம்மள வந்தான். நம்மள வந்து பொருள் நம்ம கேட்கணும்னா ஆனோம், பார்க்கணும்னா ஆனோம். அப்ப நம்ம எதை கேட்குதோம், எதை பார்க்கிறோம்? அல்லாஹ் வந்து கேட்கிறோம், அல்லாஹ் வந்து பார்க்கிறோம், அல்லாஹ் வந்து கேட்கிறோம், அல்லாஹ் வந்து பார்க்கிறோம். அல்லாஹ் வந்து நாம் கேட்கும் போது இந்த உடல் உறுப்பு உயிர் ரூஹு அயாத், உடல் உறுப்பு ரூஹு அயாத், இந்த நானும் ஒன்னாதான் கேட்குது. இந்த நானும் ஒன்னாதான் கேட்குது. இந்த நானும் ஒன்னா கேட்கறது பெருசு இல்லை, அந்த சிறுக்குள்ள அதை வைக்கணும். அது எவனுக்கு இருக்குன்னு தெரியுமா? அந்த சிறுக்குள்ள வைக்கக்கூடிய வசதி யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? யாருக்கு இருக்கும்? யாருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமை இல்லாதவன், தன்னுடைய அமலை பற்றி பெருமை இல்லாதவன், தன்னுடைய செயல அல்லாஹ் பொருந்தணும் அப்படின்னு ஒரு பொருந்துவானோ பொருந்தலையோ அப்படியே பயத்துறான். இதுக்கு பேர் தான் பயம், பக்தி, பண்பு, பணிவு. பயம்ங்கிறது நாம் செய்த காரியம் எப்படி இருக்க தெரியலையே. ஒரு மனிதன் வந்து ஒரு பக்தாத்மா நகரத்துல ஒரு ஆடை பல நாளா சேர்ந்து ஒரு ஆடை உற்பத்தி பண்ணான். ஆடை உற்பத்தி பண்ணிட்டு அந்த ஆடையை கொண்டு போய் சந்தையில கொண்டு விற்க போனான். விற்க போகும்போது இவன் வந்து ஒரு 1000 தினார் கிடைக்கும், திரகம் கிடைக்கும் சொல்லி கொண்டு போனான். அங்க 200 தினாருக்கு தான் நினைச்சான், வேலைக்கு போயிட்டான். தேங்கி அழுவானா, என்னப்பா ஆடை 200 இருக்கிறப்பா, என்னப்பா அவன் இத்தனை நாளா நீ வந்து இந்த ஆடை செய்திருக்க, இந்த ஆடை நூல் இவ்வளவோ, என்னுடைய கூலி இவ்வளவோ, நீ பற்றி பாதுகாத்து 200 செய்தனப்பா, நீ அதுக்கு மேலே 1000 ரூபாய். நான் அது நினைச்ச அளவில் நான் 20 வருஷ காலமா நிறைய அமல்கள் செய்கிறேன், என்னுடைய அமல்லாம் என்ன வேலைக்கு போற மாதிரி இருக்க தெரியல அளவு. என்னுடைய அமல்லாம், நான் செய்த காரியங்கள்லாம், நான் செய்த சொல்லு, நான் செய்த செயல், நான் செய்த என்ன, நான் செய்த அமல் எல்லாமே எவ்வளவுக்கு போரும் தெரியலையே. அல்லாஹ் நாளை மறுமையில நம்ம கொண்டு வைக்க போய் எடுத்துட்டான். நாளை மறுமையில நம்மளை கூட நிலைநிறுத்தும் போது இது எவ்வளவுக்கு போகும் தெரியல அப்படின்னு அழுகிறேன். அது மாதிரி ஒரு மனிதன் எந்த பொருளுமாக இல்லை, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், நாம் எந்த பொருளுமா இல்லை. அவனை கொண்டு நாம் பார்க்கணும்னா இருந்தோம், நாம் கேட்கணும் இருந்தோம். நான் பார்க்கணும்னா இருக்கும்போது, நாம் கேட்கணும்னா இருக்கும்போது உடல், அந்த உடல உறுப்பு
ரூஹு ஹயாத்து, நானும் உண்டா இணைஞ்சுது. இப்போ நானும் உண்டா தானே இருக்கு, உடல் இருக்கு. ஐயோ அழகா இருக்கிறான், மாப்பிள்ள மாதிரி செவலாம் பண்ணிட்டு புதுச்சட்டை போட்டு புது வாட்டி கொடுத்துட்டு ஜம்முன்னு அப்படி பார்த்தா நமக்குள்ள நமக்குள்ள ஒரு பொறுமை இல்லை. செத்த மயிது மாதிரிதான் கிடக்கும், அங்க உயிர் இல்லை. நம்ம ட்ரெஸ் பண்ணது இருக்கு, நம்ம பார்த்து இருக்கு அப்படின்றோம்ல, இது நமக்குள்ள உள்ளது. அது மாதிரி அல்லாஹ் உள்ள வைத்து, அல்லாஹ் உள்ளத்துல வைத்து உன்னுடைய பாடு அவனை பார்த்து அவனுடைய பாடு ஒண்ணு விழும்போதோ நீ எப்படி இருப்ப? குருமான சொல்றான், மஹமூது நபி சொன்ன உண்மை அது மூமினின் ஷரியத்து மரமாக முளைத்து தரீக்கத்து இலையாக படர்ந்து அது திறமான ஹக்கீக்கத்து பூவாக பூத்து மேலான மாரிஃபாய் காய்த்து கனிந்த மெய்யான பொருளை திகட்டாமல் உண்ண. மெய்யான பொருளை அப்போ நம்ம உள்ளத்துக்கு உணவு, உணர்வுக்கு உணவு, உறவுக்கு உணவு, ஒளிவுக்கு கரண்ட் பிரகாசம், உள்ளத்துக்கு உணவு, உணர்வுக்கு உணவு, உறவுக்கு உறவு. ஒரு லைட் இருக்கு, லைட்டு அது உடல் மாதிரி உள்ள அமைப்பு தான் ஒரு டியூப் லைட்டு. சோக்கு அது சோக்கோ அது எடுத்து கொடுக்கறது ஒன்றும், கரண்டு பல்போ எல்லாம் இருக்கு. இது உடல் மாதிரி உள்ளது. இதுக்கு என்ன வரணும்? கணேசன் வரணும். கணேசன் வரணும், எரித்து வரணும். கணேசன் வரணும், கணேசன் எரித்து வந்தா கூட முடியாது. அந்த கரண்டை வாங்கக்கூடிய சோக்கு என்ன செய்யணும்? ஒழுங்கா இருக்கணும். அந்த சோக்கு ஒழுங்கா இருக்கும்போது அந்த சோக்குல இருந்து லைட்டுக்கு என்ன செய்யணும் இருக்கு, அதுக்கு தேவையான கரண்ட் கொடுக்கணும் இருக்கு. இருக்கிற கரண்ட் ஃபுல்லா கொடுத்தா டீப் வெடிச்சிடும். இருக்கிற கரண்ட் ஃபுல்லா கொடுத்தா டீப் வெடிச்சிடும். அது கண்ட்ரோல். அத மாதிரி உள்ளம் கரண்டை வாங்கி வைக்கிறது, உணர்வு கரண்டை வெளிப்படுத்துறது, உறவு வெளிச்சத்தை வெளிப்படுத்துறது. அந்த ஒளி தெரியுமா, நீ எப்படி இருக்க ஒன்ன நீ பாக்குறது. அதுக்கு அந்த ஒளி எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாக்குற சக்தி அதுக்கு கொடுக்கல. நமக்கு பாக்குற சக்தி இருந்தா, கேட்கிற சக்தி இருந்தா, நமக்கு பாக்குற சக்தி இருந்தா யாரை பார்க்க சொன்னா அவனே பார்க்க சொன்னா, யாரை கேட்க சொன்னா அவனை கேட்க சொன்னா, யாரோடு இருக்க சொன்னா அவனோடு இருக்க சொன்னா. செத்தால் செத்தால் என்ன பலன், சிவன் அறிந்து செத்தால் என்ன பலன். எல்லாரும் ஜாவந்தும் செய்யறான், எவனுமே சாவாம இல்லை. எல்லாரும் ஜாவத்தும் செய்யறான். தன்னை அறிந்து சாரவன் தன்னை வெல்லுவான். தன்னை அறிந்து சாரவன் என்ன செய்வான்? தன்னை வெல்லுவான். அறியாத சாரவன். அப்போ நமக்கு ஆசையை கொண்டு நேசம் கொண்டோம், நேசத்தை கொண்டு பாசத்தை கொண்டோம், பாசத்தை கொண்டு வந்தோம். அல்லாவுடைய ஆசை கொண்டு ரசூல் ஆச்சு, ரசூலுடைய ஆசை கொண்டு நேசம் வந்து, இது ரெண்டே கொண்டு குமுகுதாத்தாச்சு. தாவனுடைய ஆசை கொண்டு தாயுடைய நேசத்தை, தாயுடைய ஆசை கொண்டு தாவனுடைய நேசம், ரெண்டையும் கொண்டு நம்ம வந்தோம். ரெண்டையும் கொண்டு நம்ம வந்தோம். நம்ம யாரை பார்க்குறோம்? ரெண்டு பேரும் ஒன்றும் அப்பமா இருக்கு, நம்மமா இருக்கோம். ஒன்றும் பாபமா இருக்கா, என்னவா இருக்கும். ஒன்றும் பாபமா இருக்கா, நம்ம. அப்போ அல்லாஹ் உருவாக்கி நமக்கு இது உணவு அளித்து, ஆடை அளித்து, கண்ணியமா வச்சிருந்து நம்மளை உயர்வா எடுத்து பார்க்கறான, நம்மளுக்கு யாருடைய உருவம் வரணும்? நமக்கு யாரோட என்ன வரணும்? யாருடைய சொல் வரணும், யாருடைய செயல் வரணும், யாரோட இணங்கி இருக்கணும், யாரை கொண்டு நிக்கணும், யாரை கொண்டு நடக்கணும், யாரை கொண்டு கடக்கணும். எல்லா ரசூலை கொண்டு நிக்கணும், எல்லா ரசூலுக்கும் கடக்கணும், எல்லா ரசூலை கொண்டு ஷேக கொண்டு என்ன செய்யணும்? நிலப்படணும். அதுதான் வாழ்க்கை. நாம் செய்யக்கூடிய அமல் இன்னைக்கு கால் ஃபுல்லாக ரொட்டிங்கிறது நீங்கிறோம்.
ரொட்டி கறி நல்லா வச்சு மாட்டோம், வச்சு மாட்டின சிறுக்கு நல்ல சாடு முடிச்சிடும். அதுக்கப்புறம் மறுநாள் செய்யான்னு சொல்லுமா? அமல் அப்படி இல்லை, இன்பத்தோடு செய்யணும், இஷ்கோடு செய்யணும், முயற்சியோடு செய்யணும். காஜாபாய் ஒவ்வொரு நாளும் காஜாபாய்க்கு நான் துவா செய்வேன். பெருமைக்காண்டி முகச்சிருக்காண்டி நான் சொல்ல, அல்லாஹ் சதர ஆபியத்தை கொடுக்கும். அவர் அங்கேயிருந்து நைபாய்க்கு துவா செய்வேன். அங்கேருந்து கிளம்பி வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு அந்த லாயிலா இல்லைல்லான்னு சொல்றாரு திரும்ப வந்து, அவருக்கு ஒவ்வொரு அடியும் அந்த லாயிலால சொல்லும். அங்கேருந்து எத்தனை அடி தீக்கி வைக்கிறாரோ, எத்தனை தீக்கி வைக்கிறாரோ அத்தனை அடிக்கு என்ன செய்யும்? அந்த லாயிலா சொல்லும். அப்ப என்னங்க அப்படின்னு கேட்டா அவருடைய ஜிஹாது இருக்கு. அங்கேருந்து வரணுங்க, ஜிஹாதுங்கிறது என்னங்க? அந்த பிடியும் 3 மணிக்கு எந்திக்கணும், காய்ச்சி தொழுகணும், அந்த அம்மனை பிடிக்கணும் அப்படின்னாதான் என்ன செய்யும்? அடைய முடியும். அப்ப அந்த நிலை தெரியுமா? அல்லாஹ் எல்லாத்துக்கும் எல்லா நிலையும் கொடுக்க மாட்டான், எல்லாத்துக்கும் எல்லா பாக்கியும் கொடுக்க மாட்டான். வாழ்க்கையில தன்னம்பிக்கையோடு வாழ்றதான் மனிதன். குருநாதர் எங்க அடி சொல்லுவார், ஏங்கவா எதையும் செய்யாத, தன்னம்பிக்கை அது தவத்தை தரும், காரியம் கைவிடும். தன்னம்பிக்கை தவத்தை தரும், காரியத்தை கைவிடும். அது இல்லாம ஒரு மனசு வந்துட்டு அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ இப்படி ஆகுமா அப்படி ஆகுமா அப்படின்னு என்ன ஆகாது. அந்த அளவறுப்புல சிக்கிடக்கூடாது. இந்த அளவறுப்புல வாழ்க்கைங்கிறது ஒரு படகுங்க. நம்ம வாழ்க்கையில படகுல ஏறிட்டோம், கடல்ல அமளி வரும், காத்து வரும், புயல் வரும், எல்லாம் வரும். நம்ம கையில் என்னது வந்து அந்த துடுப்பு தான் ஒழுங்கா இருக்கணும். ஒண்ணு நசு, ஒண்ணு ஆசை, ஒன்னும் நஸ் வேணும் வேணும் கிடைக்கிறது, ஒன்னும் அடிங்க ஆசை. அப்பதான் செய்ய முடியும். ஒரு காலகட்டம் வந்துச்சு எனக்கு, சோதனையான காலகட்டம். போயிட்டேன் அப்படிங்கிற எண்ணத்துல வந்துட்டு, நான் ஒரு மனுஷன் தானே, வந்து மனுஷன் தானே. குருநாதர் ஏங்கவா காவல் வந்தா, இதுக்கு பேருக்கே கேட்டேன், இதுக்கு கன்னியாகுமரிக்கு. கன்னியாகுமரி விவேகானந்தா பாறை இருக்க, பாறைக்கு மேல சிலையை வச்சிருக்கான், பாறைக்கு மேல வச்சிருக்கான். மழை வருது, புயல் வருது, காத்து வருது, வெள்ளம் வருது, அந்த பாறை ஆண்டுக்கு சிலை ஆண்டு இருக்கா. அந்த பாறை சிலை சில பானை நிற்கிறான். முடிச்சு பாரு கனவு அழகா தூக்கி போட்டேன். கொஞ்சம் காலம் அப்படி வரும், வந்துட்டு வந்துட்டு போயிட்டே இருக்கு, வராம இருக்கு, இன்னும் வந்துட்டு இருக்கு. இன்னும் என்ன காரணம்? மனிதன் 6 வகையான பசியில வெண்டவன். பாவத்தின் பசி, பழிவாங்கும் பசி, புறாமையின் பசி, சஹவானியா, ஹைவானியா, சீத்தானியா, 6 வகையான பசியில உள்ளவன். இது என்ன செய்ய கூடாது? கூடாது. நம்ம எதை நாடி போக முடியல, எதை நாடி இருக்க முடியல. அவன் தருவான், நம்பிக்கையில் இருக்கான், அவன் தான் தருவான், போயிட்டு இருக்கான். அவன் தான் தரான். நீங்க உங்களை வச்சுக்கணுங்க, என்ன இவரை வச்சு எல்லாம் வச்சுக்கணும், என்னதை கட்டி வச்சுக்கணும். காஜாபாய் ஓட்ட காலம் ஓடினாரு, ஒரு ஜோலிக்கூட வச்சிருந்தாரு. நீங்க அந்த மக்கள் அந்த ஜோலிக்குள்ள ஒழுங்கா வச்சு வந்த அன்னைக்கு என்ன செய்யலாம்? 4 பேருக்கு அவனுக்கு வேலை கொடுக்கலாம்ல நீங்க வச்சிருந்த கடையில. அப்ப அந்த கவனத்தில் தான் கொஞ்சமா இது பண்ணிட்டாங்க. என்னவோ அந்த தன்னம்பிக்கையில வந்தாரு. அல்லாஹ் என்ன பண்ண கண்ணியமா ராஜாமா இருக்கு. அது அல்லாஹ் கொடுத்துருக்கு நியமத்து. யாரு கொடுத்துருக்கு நியமத்து? அப்போ மனிதன்ல வந்து எந்த ஒரு மனிதன வணக்க வழிபாடுகள் வழிமுறை இருக்கிறோம், அவன் முகத்து மட்டும் கண்ணியமா இருப்பான்.
அல்லாஹ் மருதுக்குன்னா இல்மன் நாஃபியா, இல்மு வரணும், புரோஜனம் அளிக்கக்கூடிய இல்மு வரணும். அமலன் முத்தகப்பலா, அமல் என்ன செய்யணும், கபூலா கொடுக்கணும். ஒரு சிகன் வாசியா, நான் நமக்கும் நம்ம போக 4 கொடுக்க மாதிரி செய்யணும். இல்மன் நாஃபியா ஒரு சிகன் ஒரு ஷிஃபா மெங்குள்ளி தா. இந்த உலகத்தில் வாழும்போது என்ன செய்யணும், ஷிஃபாவோட மன அமைதியோட வரணும். மன அமைதின்னு சொல்லுங்க தெரியுமா, வந்து அது ரொம்ப கூணுதுங்க. அதுக்கு நெஹரு பேர் பிள்ளை தான், அது நோம்பு ஐஸ் வச்சு மாட்டிட்டான். ஐஸ் வச்சு சும்மா செனக்கால போனா மாட்டிருக்கான். செலிக்கிட்டு வந்து நான் ஒரு 10 நாளாட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்க மனசை போட்டு கலக்கு கலக்கு கலக்கு. இதுக்கு நம்ம குருநாதரும் சொல்றது அல்ல ஒன்றும் போயிட்டு சொல்றது செய்யல. இருந்தாலும் அங்கே டெஸ்ட் இங்கே டெஸ்ட் கடைசி முடி வர மாதிரி வச்சு என்னதான் கேட்கிறான் இந்த பிள்ளைகளுக்கு இல்லை இல்லை கட்டுப்பாடு இல்லை, வேற ஒன்றும் இல்லை. கை ஏஜிக்கு வளர்ந்துட்டான், ஏஜிக்கு வளர்ந்துட்டான் வீட்டுல பொம்பளை என்ன செய்யறா, என் பிள்ளை பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டான். பெரிய வளர்ந்தேன்ல என்னச்சுன்னா கேட்கறது கிடையாது. நோம்பு திறந்துட்டு பிரிட்ஜில் வச்சு வச்சிருது, நோம்பு திறந்து முடிஞ்சிட்டு இருக்க மிச்சத்தை பிரிட்ஜில் வச்சு தராவித்து அடிக்கிறது. நான் அப்படியே சொல்லக்கிட்ட கேட்க மாட்டேங்கான். யாருக்கு எனக்கு கவலைங்கிறது மனிதனுக்கு என்ன எவ்வளவு சிரமம் தெரியுமா. அவங்க விஷயம் வந்து அலையும் போதும் தெரியாது. அவ்வளவுதான் தீதி வந்து போயிட்டு அங்க போயிட்டு இந்த போயிட்டு நம்மளால முடியுமா. அப்ப மனிதன் இவன் நாஃபியத்தான புரோஜனம் கூட எலும்பு வேணும் எல்லா வகையிலுமே. இல்முங்க லேசான விஷயம் இல்லை. அறிவிலிருந்து உருவாகிறதே இல்மு. அறிவுன்னு ஒண்ணு இருக்கும், அந்த அறிவு என்ன செய்யணும், உருவாகிறது இல்மு. அப்ப அறிவுக்கு இல்மு வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த இல்ம மட்டை அடிச்சிடக்கூடாது. அல்லாஹ் சனத்தலா உங்களை என்னை பரிபூர்ணமாக்கி அல்லாஹ் நிலப்படுத்து.